ப்ளூ ஸ்டார் அசோக் செல்வனோட படம். அசோக் செல்வன் இந்த படத்தில் வந்து கேரக்டர் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. அவருடைய கதாபாத்திர வடிவமைப்பும் நல்லா இருக்குது. கீர்த்தி பாண்டியனோட கதாபாத்திரங்களும் நல்லா இருக்குது. அவங்களுடைய லவ் கெமிஸ்ட்ரி வந்து இந்த படத்தில் வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு, சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சாந்தனு பாக்யராஜை கரெக்டாக இந்த படத்தில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம நடிகர் பிருத்திவி பாண்டியராஜனையும் அந்த படத்தில் வந்து நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல காமெடின்னு சரி, அவருடைய லவ் போர்ஷன் சரி, இந்த படத்தில் வந்து நல்லா அவருடைய நடிப்பு வந்து நல்லா மெச்சூரிட்டியாக இருக்குது. படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து பல மைனஸ் இருக்குங்க. படம் வந்து என்ன சொல்ல வர்றாங்கன்றதுல பல குழப்பம். ஒன்று கிரிக்கெட்டை மையப்படுத்தி கதை, இல்லை லவ்வை மையப்படுத்தி கதை, இல்லை நம்ம வந்து கிருஷ்ணனை பற்றி சொல்ல போகிறோமா, எல்லாமே வந்து ஒரு குழப்பமான மனநிலையில் தான் இந்த படமே எடுத்திருக்காங்க. அதாவது வந்து இந்த படத்தில் வந்து நல்ல செகண்ட் ஹாஃப் வந்து நல்ல உயிரோட்டமெல்லாம் இருக்கக்கூடிய படத்தை வந்து கிரிக்கெட்டை கொண்டு வரேன்னு சொல்லி படத்தில் செகண்ட் ஹாஃபில் ஒரு 10 நிமிஷம் வந்து ஃபுல் கிரிக்கெட். ஏதோ நம்ம வந்து படத்தில் வந்து தேட்டருக்கு நம்ம போய் படம் பார்க்க வர்றோம்னா படம் பார்க்கணும், அது கிரிக்கெட் லிமிட்டாக தான் இருக்கணும். இதை வந்து கிரிக்கெட்டை போட்டு இங்கிட்டும் போட்டு அங்கிட்டும் போட்டு படம் வந்து ஒரு பார்வையாளருக்கு ஒரு சலிப்பூட்டக்கூடிய எரிச்சல் ஊட்டக்கூடிய படமாக தான் இருக்குது. இளங்கோ குமரவேலோட கேரக்டர் வந்து நல்லா இருக்குது. லிசி அம்மா கேரக்டர் லிசியை நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து பக்ஸி கேரக்டர் நல்லா இருக்குது. ஸோ இந்த படம் வந்து என்னன்னா ஒரு தடவை பார்க்கலாம் விருப்பம் இருந்தால்.